Yesterday, I think day before yesterday, Rahul Gandhi has exposed in the Haryana எப்படி இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்குது. மிஸ்டர் மோடி அவர் வந்து 2024 கண்டிப்பாக ஜெயிக்கவே இல்லை. இது ஒரு போகஸ் விக்ட்ரி. பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தானே. அப்படின்னா ஒரு பதவி ஆசையிலெல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க இந்த கட்சிக்காரங்க. எல்லா கட்சி எடுத்து போனவங்களுக்கு வந்து மறுபடியும் ஓட் போட்டு வந்து ஓட் போடுறாங்க. ஓட்டு உரிமை இருக்கிறவனை தூக்கி போட்டு ஓட்டு உரிமை இல்லாதவனுக்கு கொடுத்துட்ருக்குறது, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குறது, அதுவும் தவறு. இந்துத்துவவாதின்னு ஒரு கிடையவே கிடையாது. எங்கே பார்த்தா ஊழல், ஜுடிஷியரி ஆல்சோ ஊழல். ஆனால் அதை பற்றி பேசுகிறோன்னா உடனே ஒரு எஃப்ஐஆரை போட்டுறீங்க. நம்ம எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ ஐயோ இவன் ஹீரோ, இவன் ஒரு ஹீரோயின், இவங்களுக்குலாம் ஓட் போடுறோம். இந்த ஜுடிஷியரி இல்லாட்டி இந்த இசி யாருமே நியாய நீதிக்கு வந்து நம்மளுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க 1000 போய் திட்டு, என்னன்னா கெட்ட வார்த்தையில் திட்டு, ஐ எம் லீஸ்ட் பிட் பாதர். அதெல்லாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் கண்டிப்பாக வந்து சுத்தம். நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணிட்டு பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. Regarding the SIR, it's a special intensive revision of the electoral rolls. இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. ரெவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் எஸ் இருக்குது. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்டகாசம் அயோக்கியத்தனம் பண்ணுறது கரெக்ட் கிடையாது. 2022 வந்து எனக்கு என்ன தெரியும், எந்த ரெக்கார்டு எது எடுத்துகிட்டு போனாங்க சொல்லிட்டு. இப்போ அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா இப்போ யார்கிட்ட அவங்களோட ரேஷன் கார்டு இதெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் தேர் வாஸ் நோ ஆதார் கார்டு. அதே மாதிரி லீகல் ஹேர்ஷிப் யாருக்கு கிடைக்கும், சொத்து எதனா இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்காக போய் லீகல் ஹேர்ஷிப் வாங்குவோம். இதெல்லாம் எப்போது செத்து போனவங்களுக்கு எப்படி லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் போய் வாங்கிட்டு வர முடியும்? வேணும்ன்ட்டு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து அதிமுக அவங்க ஒரு பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் கடை சர்டன் திங்ஸ் இந்த ட்ரெவிஷன் நடக்கணும். என்னென்னா இந்த செத்து போனவங்களுக்கு வந்து மறுபடியும் ஓட் போட்டு வந்து ஓட் போடுறாங்க. அவங்க வந்து இந்த ஃப்ராட் ஓட். ஓகே, அவங்க வந்து அதெல்லாம் அந்த எலெக்ட்ரல் ரோல்ஸ் வந்து எடுத்தே தீரணும். யார் இந்த செத்து போனவங்க லிஸ்ட்டு, இவங்க ஊரை விட்டு போனவங்க லிஸ்டெல்லாம். ஆனால் அந்த ரெவிஷன் வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். ஓட்டு உரிமை இருக்கிறவனை தூக்கி போட்டு ஓட்டு உரிமை இல்லாதவனுக்கு கொடுத்துட்ருக்குறது, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குறது, அதுவும் தவறு. அதில் இந்த பிஜேபி கவர்மெண்ட் இந்த சென்டர் பிஜேபி கவர்மெண்ட் கடை வந்துட்டு அராஜகமாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குது, நல்லது கிடையாது. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அண்ட் தென் yesterday, I think day before yesterday, ராகுல் காந்தி has exposed இந்த ஹரியானாவில் எப்படி இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்குது. இந்த திருட்டை பற்றி இன்றைக்கி தான் இந்த அரசியல் கட்சிகள் பேசுகிறார்கள். நாங்கள் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் ஜூன் 2024 இதெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி விழாவாரியாக இல்லாமல் பட் ஓட்டு திருட்டு நடந்துருக்குது. இப்போ வந்துட்டு ராகுல் உண்மை பேசுதா, சிஇசி உண்மை பேசுதா, மோடி உண்மை பேசுதா கிடையாது. ஐ எம் டெல்லிங் டுடே, யார் தவறு செய்திருந்தாலும் அவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டும். இது வந்துட்டு மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஜுடிஷியரி இல்லாட்டி இந்த இசி யாருமே நியாய நீதிக்கு வந்து கேட்க போகிறதில்ல. அவங்க வந்து நம்மளுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஆகையில இது வந்து எல்லா மக்களும் என்னச்சு, ஐதர் மக்கள் எதிர்க்கணும், இல்லாட்டி மக்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். இந்த மாதிரி அயோக்கியர்கள் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி அயோக்கிய அரசியல்வாதிகள், இந்த அயோக்கிய அரசியல் கட்சிகள் யார் யார் ஊரை ஏமாற்றி கொண்டு இந்த மாதிரி பதவிகளை பறித்து கொண்டு வேலை செய்கிறாரோ இவங்களாம் அழிய வேண்டியவங்க. மிஸ்டர் மோடி அவர் வந்து 2024 கண்டிப்பாக ஜெயிக்கவே இல்லை. இது ஒரு போகஸ் விக்ட்ரி. அதுக்கு அவர் தக்க தண்டனை அவருக்கு கிடைக்கும். அவர் நினச்சிருக்கார் அவர் ஏதோ பெரிய கடவுள் பிறவி இப்படி அப்படின்ட்டு. ஏன் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், ஹீ வில் பி டிஸ்ட்ராய்ட் பட் நாட் டெத். செத்து போயிட்டு அந்த ஆளுக்கு இந்த ஆரம்பம் இந்த வலி தெரியாது. வாழ்ந்து கஷ்டப்படணும். அப்போ தான் இந்த ஆளுக்கு இந்த வலி என்னன்னு தெரியும். பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தானம். அதுக்கப்புறம் வந்து யோகி சிகாமணிங்கம்மா ஒவ்வொருத்தரும் பேசுறது. நீங்கள்லாம் இந்துத்துவவாதின்னு ஒரு கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு நியாயம் மனசாட்சி இருக்கணும். பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தானம். அப்படின்னா ஒரு பதவி ஆசையிலெல்லாம் ஆடிட்டுருக்கீங்க இந்த கட்சிக்காரங்க. எல்லா கட்சியும் ஊழல், பியூரோக்ராட்ஸ் ஊழல், எங்கே பார்த்தா ஊழல், ஜுடிஷியரி ஆல்சோ ஊழல். ஆனால் அதை பற்றி பேசுகிறோன்னா உடனே ஒரு எஃப்ஐஆரை போட்டுறீங்க.
எஃப்ஐஆர் போடுறதால நாங்கள் யாரும் செத்து போக மாட்டோம். போடுறவன் தான் சாவான், போடுற உங்கள் குடும்பமே அழியும். இன்னைக்கு சொல்கிறேன் நான். யார் அப்படி ஃபால்ஸ் கேஸ் போட்டு உலகத்தை ஏமாத்துறீங்க? ஏன் நான் பேசுறதெல்லாம் என் கடவுள் என்னை பேச சொல்கிறார். என்னை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. பிடிக்காதவன் நீ 1000 போய் திட்டு, என்னென்னா கெட்ட வார்த்தையில் திட்டு, ஐ எம் லீஸ்ட் பிட் பாதர்ட். அதெல்லாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் கண்டிப்பாக வந்து சுத்தம். நாங்கள் நியாயம் நீதி பேசுகிறோம். நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் இவ்வளவும் பேசுகிறோம். இதால் எனக்கு ஒரு பெரிய ட்ராஃபியோ இல்லாட்டி ஒரு பெரிய பத்மபூஷணோ இது பாரத் ரத்னா யாரும் எனக்கு கொடுக்க போகிறதில்ல. எனக்கு தேவையும் இல்லை, நான் வாங்கவும் மாட்டேன். ஓகே, மக்கள் நியாயமாக வாழணும்னு நினைக்கிற மக்கள், உண்மையாக உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மக்களுக்கு தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். நம்ம தான் பத்திரமா இருக்கணும். நம்ம இந்த ஓட்டு போடும்போது எந்த அயோக்கியனையும் தேர்ந்தெடுக்காதீங்க. நம்ம எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ இவன் ஹீரோ, இவன் ஒரு ஹீரோயின், இவங்களுக்குலாம் ஓட்டு போடுறோம். இல்லாட்டி இந்த பெரிய கட்சிகள் ஆனால் நிறைய தடவை நம்ம யார் எலெக்டிங் அயோக்கியர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா அயோக்கிய சிகாமணிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். தப்பு நம்ம மேலேயும் இருக்கிறது. மோடி, மிஸ்டர் மோடி, நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படியே நீ கண்ணை மூடிட்டு நீ பக்லாமுகிக்கு கும்பிட்டுட்டீங்கன்னா உடனே உன்னை பக்லாமுகிக்கு உன்னை காப்பாற்றவும் கிடையாது. அதே பக்லாமுகி உன்னை அழிப்பா. அவளும் ஒரு காளி. இந்த நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த செய்வினைகள், இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணிக்கிட்டு தப்பான பூஜைகள், தப்பான தாந்திரிக் மெத்தட்ஸில் நீங்கள் பதவியில் உட்கார்ந்துட்டுருக்கீங்க. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.